ஹாய் ஆல், காலையிலேருந்து சரியான தலைவலிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டில் வீடு கட்டுறாங்க. அதனால பார்த்திங்கன்னா, அவங்க வீடை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக அவங்க இடித்து தான் கட்ட வேண்டிய சுச்சுவேஷனு. ஸோ அதனால் வந்து அவங்க இடிச்சிட்ருக்காங்க. அந்த ட்ரில்லிங்கோட சவுண்டு பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் எங்கள் மண்டையிலேயே அடிக்கிற மாதிரி அவ்வளோ சவுண்டாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து தலைவலி தாங்க முடியலைங்க. சாயங்காலம் ஆக ஆக ரொம்பவுமே வந்து தலைவலி தாங்க முடியாமல் மாத்திரை போகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. என்ன செய்கிறதுங்க, நம்ம வீடு கட்டும்போது மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க வீடு கட்டுறாங்க, நம்ம பொறுத்து இருக்க வேண்டிய சுச்சுவேஷனு. வேறு வழியில் பொறுத்து தான் ஆகணும். பக்கத்து வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியுங்க. அது ஒரே ஏரியாக்குள்ளே. ஸ்ரீக்குட்டியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவனுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ப்ரெட் ஆம்லெட்டும் ப்ரெட் டோஸ்ட்டும் போட்டு கொடுத்தேங்க. அவனும் சாப்பிட்டான். பால் ஊற்றி கொடுக்கட்டுமான்னு கேட்டேன். வேண்டாம்மா, இதுவே ஹெவி ஆயிடுச்சுன்ட்டான். சரின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி வச்சுட்டேங்க. அதுக்குள்ளே அவரும் வந்துட்டார். காஃபி ஊற்றி கொடுன்னு கேட்டார். அவருக்கும் காஃபி ஊற்றி கொடுத்துட்டேங்க. கொஞ்சம் நேரம் ஸ்ரீக்குட்டி படிச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் பண்ண போயிட்டேங்க. டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு வந்து காலையில் வச்ச கொள்ளு குழம்பு தான் வச்சுருந்தேங்க. இது கொள்ளு கிடந்தது, கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தது, அதே வச்சுட்டேங்க. அப்படியே வந்து சப்பாத்தி சுடும்போது நம்மளோட எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்க, டைம் அப்படியே சேவ் பண்ண வேண்டியது தான். எவ்வளோ நேரம் நம்ம நின்றுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேலரிஸ் எப்படியாவது பர்ன் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து குட்டி குட்டியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்படியே வந்து எக்ஸசைஸும் பண்ணியாச்சு. அரை மணி நேரத்தில் சப்பாத்தியும் சுட்டு எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான் இன்றைக்கான விலாகுங்க. திரும்ப நாளைக்கான விலாகில் மீட் பண்ணலாங்க. பாய்.